அனிதா, ஏ அனிதா, எங்கடி இருக்க? வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. அனிதா குளிச்சிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. நீ எப்படி வந்த? நீ வந்திருக்கன்னு அவ சொல்லவே இல்லை. இங்கதான் டேரா போட்டிருக்கியா? எப்போ வந்த? ஐயோ அம்மா, அனிதா சொல்லலையா? நான் வந்து 2 வாரம் ஆகுது. நல்லா இருக்கீங்களா? நீ வராத வரைக்கும் இந்த வீடு நல்ல நிம்மதியா தான் இருந்துச்சு. நீ வந்துட்டியா? என்னமோ வரமாட்டேன்னு வீராப்பில சொல்லிட்டு போனதா சொன்னாங்க. இப்ப என்னத்துக்கு வந்திருக்க? என்னம்மா இது? இதானே என் புருஷ வீடு. இங்க வராம வேற எங்க போவேன்? தம்பி, இங்க வேண்டாம். வாடா, உள்ள போவோம். பேய் வந்துட்டு. ஏல, உன் ஆச்சி வந்திருக்கனே, அங்க நின்னுகிட்டு என்னல பேய் பேய்னு சொல்லிட்டு இருக்க? யாருல பேய்னு சொல்லுத? இங்க வாழ. வாட யார சொல்ல போற? நீடா வந்த உடனே யாரோட சண்டை இழுக்கலான்னு சண்டை இழுத்தா பேயன் தான் சொல்லுவோம். என்ன தாதி எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசிருக்கியா? ஆமால, சிரிச்சு பேசுற மாதிரி தான் இந்த வீட்ல இருக்கு. எவனை சொல்லி கொடுக்கா இப்படி உனக்கு பேய் பிசாசுன்னு? எங்க அம்மா தான் நீ வந்த நாளே பேய் வந்துரு உசுர வாங்குதுன்னு சொல்லு. உன்னை கண்டால எங்க அம்மா பேய் வந்துட்டா அப்படின்னு சொல்லுச்சு. அதான் நானும் சொன்னேன். ஏலே, என்ன சொல்லுது? உங்க ஆத்தால அப்படி சொல்லி கொடுத்தா? வரட்டும் இன்னைக்கு அவ மோரையிலே 4 குத்து குத்துதனா இல்லையான்னு பாரு. அம்மா வந்துடும் முகடையில குத்து. இப்ப நாங்க விளையாட போறோம். ஏலே, இந்த பைய கூட உனக்கு என்ன கூட்டு வேலை? அவனை கூட்டிக்கிட்டு எங்க அலையுத? அவன் கூட என்ன சேர்ந்துக்கிட்டு அலையுத? இது என் தம்பி. நான் தம்பி கூட விளையாடுவேன். உனக்கு ஒண்ணு வந்துச்சு. உன் வேலையை பார்த்துட்டு போ. உன்னை யார் இங்க வர சொன்னா? போ, வெள்ள போட்டு போ. ஏலே, வெளுத்து போடுவேன். முளைச்சு 3 இலை விடல, இத்தினோடு இருந்துகிட்டு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு பேசுவியோ? அவன் ஏன் பேரன், அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்ன பேசுறதுக்கு. நீ எந்த காட்டு பேயல? ஏல, ஒழுங்கா சொல்றதை கேட்டு நட. ஒழுங்கு மரியாதையை இருந்துக்கோ. இந்த பைய கூட கூட்டு சேராத. இவன் என்ன உன் கூட பிறந்தவனா? வாய மூடுமா. என்னம்மா பேசுற? சின்ன பிள்ளைகளுக்கு இடையில இப்படி பிரிச்சு பேதம் பாக்குறியே, என்ன மனுஷி நீ? பச்சை பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடு. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம அதுங்களுக்கு இடையில இப்படி தூண்டி போடுற. ஏமா, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? என்னதான் இருந்தாலும் அவன் தம்பி தான். தம்பி இல்லாம போயிருமா? ஒழுங்கு மரியாதையா பேச கத்துக்கோ. என்னடி பேசுற? அறிவு கட்ட கழுத. அந்த சண்டாளி உன் வாழ்க்கைய நாசமாக்க வந்தவ. அவ பிள்ளைய உன் பிள்ளையோட சேர்த்து பேசுவியா? ஏய், உன் பிள்ளை கூட அவனை சேர விடாத. அவன் புத்தி தான் இவனுக்கு வரும். ஏய், ஒழுங்கா இருந்துக்கோ. நான் சொல்றத கேட்டு நட. வாய மூடு. அம்மானு பாக்குறேன். மரியாதையா வெளிய போ. உன் மரியாதையே நீயே கெடுத்துக்காத. எதுக்கு இங்க வந்த? என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் பிள்ளைங்களுக்குள்ள பாரபட்சம் பாக்குறவ கிடையாது. எனக்கு 2 பிள்ளையும் ஒண்ணுதான். 2ம் என் பிள்ளைங்க தான். என் பிள்ளையில பிரிச்சு பேசுற வேலை வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. மரியாதையா வெளிய போ. எனக்கும் அவளுக்கு இடையில 1000 இருக்கும். அதுக்காக பிள்ளைகளை பிரிச்சு பேசுவியா? நீ எல்லாம் என்ன மனுஷி? மரியாதையா வெளிய போயிரு. போறேன்டி, போறேன். உன் தங்கச்சிக்காரிக்கு துணிமணி எடுக்கிறதுக்காக உன்னை கூப்பிட வந்தேன். எனக்கு நல்லா செஞ்சுட்டேன். போகும்போதே சொன்ன அந்த சண்டாளிட்ட, இவளை போய் கூப்பிட முடியாது. இவ அப்பப்போ என்ன புத்தியில இருப்பானே தெரியாது. திடீர்னு மாத்தி மாத்தி பேசுவான்னு. கேட்டாளா? கேட்கலையே. அக்காக்காரி வந்தாதான் துணி எடுக்க போவேன்னு நின்னா. அதனால கூப்பிட வந்தேன். ஆனா மொத்தமா சேர்த்து சாணி எடுத்து என் மூஞ்சில அப்பிட்ட. நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை செஞ்சுட்டு போயிருந்தா பரவாயில்ல. ஆனா நீ ஏன் பிள்ளையில பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? என்ன மனுஷி நீ? அண்ணன் தம்பிக்குள்ள இப்பவே சண்டையை இழுத்து விட்டுருவ போல இருக்க. நீ ஒன்னும் வர வேண்டாம். உன் வேலையை பார்த்துட்டு போ. இனிமே எதுவா இருந்தாலும் போனை போட்டு சொல்லு. நான் வரணும்னா வந்துக்கிறேன். கிளம்பு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இந்த சண்டாளி வந்ததை கூட என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டல்ல. இன்னும் என்னெல்லாம் மறைக்கிறியோ தெரியல. உன் வாழ்க்கை நாசமா போகணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அப்படித்தான் என் வாழ்க்கை நாசமா போறதா இருந்தா போயிட்டு போகுது. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். கிளம்பு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இழிச்சுக்கிட்ட நிக்கிற. சண்டையை இழுத்து விட்டு வேடிக்கை பாக்குறியா? நல்லா இருப்படி. ஆனா எப்படியாவது என் மவளை கைக்குள்ள போட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமா, புருஷனை கைக்குள்ள போட்டவளுக்கு இவளை கைக்குள்ள போடுறதுக்கு எம்பது நேரம் ஆகும்? சரியான ஆல்ரெடி. இன்னும் என்னெல்லாம் நாடகம் ஆட போறியோ தெரியல. ஒரு நாள் உன் சாயம் வெளுக்கும். அன்னைக்கு இருக்கு உனக்கு. நீ என்னடி இழிச்சுக்கிட்டு இருக்க? போய் வேலையை பாரு. அனிதா, என்னை மன்னிச்சிரு அனிதா. என்னாலதான் உனக்கு இம்பட்டு கெட்ட போயிரும். அனிதா, நீ எப்படி இருந்தாலும் குழந்தைங்கள பிரிச்சு பார்க்காததுக்கு எனக்கு உன்னை எப்படி சொல்றதுன்னே தெரியல. என் மனசு அம்பட்டு சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் அனிதா. உன் தேங்க்ஸ் கொண்டு குப்பையில போடு. உனக்கு எனக்கு இடையில 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்காக பிள்ளையில பிரிச்சு பார்க்குற அளவுக்கு நான் ஒன்றும் கேடு கட்டவா கிடையாது. போய் சோத்த பொங்கு. அதை விட்டுட்டு நீ இழிச்சுக்கிட்டு நிற்காத. சரி அனிதா.
எப்பப்பா எப்படா வந்து சண்டைகளுக்கு நல்லா அலையுது. பால் செல்ல குட்டிக்கு பால் வேணுமா? பால் தம்பி உங்ககிட்ட எப்படி சேர்ந்துக்கிறான் போட சிரிக்கிறாமா? ஆமால, தம்பிக்கு பால் வேணுமா, அதான் சிரிக்கிறான். போய் முதல்ல தம்பிக்கு பால் காய்ச்சி கொடுப்போனே. சரிம்மா. இல்லே, அம்மா வந்தாலே இப்ப அடி வெளுத்துற போறா. போப்படிமா, அன்னைக்கு தான் அம்மாவை தூக்கி வச்சலாம். எல்லாரும் ஒன்று தூக்க சொன்னாங்களோ, அதான் நான் அப்பாவை தூக்க சொன்னேன். இப்பதான் சூப்பரா இருக்கப்படிமா. நான் போய் அம்மா கூட்டிட்டுட்டா. இல்லே, வேற வினையே வேண்டாம். உங்க ஆத்தா அவ்வளவுதான் ஆடான்னு ஆடி அவரைக்காய பறிச்சிட போறா. அவரைக்காய் படிச்சா குழம்பு வைக்கலாம், கூட்டு வைக்கலாம். அம்மாட்ட சொல்லி எல்லாம் செய்ய சொல்லு, சரியா? என் செல்லத்துக்கு எவ்வளவு அறிவு. அப்படிமா, இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ஓ அப்படியா? ஆமா படிமா, இன்னைக்கு ஆட்சி வந்து எப்படி யோசிச்சு அப்படி சொன்னியோ? என்னடி சொல்றான்? யார் வந்தா? சும்மா இருடா. ஏண்டா? ஆட்சி வந்துச்சு. வந்து படிமாவை யோசிச்சு நீங்க வந்துட்டியோ அப்படி கொட்டுச்சு. அப்புறம் அம்மாட்ட சொல்லி தம்பி கூட என்னை சாடக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அம்மா பிடிச்சி ஆச்சிய ஏசி விட்டுட்டு ஒழுங்கா வெளியே போ அப்படியே சொல்லிட்டு. சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஏய் ஐசு, யாருடி வந்தா? எல்லாம் உங்க மாமியார் தான். அவங்களுக்கு வேற வேலை வேணுமே, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வந்தது அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதான். அது காலை வச்சுட்டா இவ மூடு மாறிடுவாள. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம 2 பிள்ளைங்களையும் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அனிதா போடுன்னு போட்டு அனுப்பிட்டா. எனக்கும் இவளுக்கு இடையில 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்காக குழந்தைகளை பிரித்து வச்சு பேசுவியா? என்ன தாய் நீ? அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டா. பரவாயில்லையே, அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் 1000 சண்டை இருந்தாலும் குழந்தை விஷயத்துல ஒத்து போகுதே. தம்பியா தம்பிலோ? அதெல்லாம் சரி, இறக்கி விடுங்க. அவ வந்தானா அவ்வளவுதான். எதுக்கு படையமா நீ இப்படி பயப்படுற? அன்னைக்கு அம்மாவை தூக்கி அப்பா வச்சிருச்சு, நீ ஒண்ணுமே சொல்லல. அது மாதிரி அம்மாவும் ஒன்னும் சொல்லாது. ஆமா ஆமா, உங்க அம்மா வந்தானா தெரியும். ஐசு, உன்னை இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? தேவதை மாதிரி இருக்க. தேவதைய நேர்ல பாத்திருக்கீங்களா? தேவதையா நேர்ல பாத்திருக்கியாப்போ? சொல்லுப்பா. உங்க பெரியம்மா தான் தேவதை. அவளா? அவ ராட்சசி தேவதை. ராட்சசியா? அப்ப நான் அம்மாட போய் சொல்லி கொடுக்குறேன்னா இல்லைன்னு பாரு. இல்ல, வேற வினையே வேண்டாம். என்ன போட்டு கொடுக்கறதுக்கு நீ ஒருத்தனே போதும். அவ ஆடான்னு ஆடிரப்பறா, சும்மா இரு. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அனிதாக்கு ரொம்ப நல்ல மனசு. அவ எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் அவட்ட இருக்கிற நல்ல குணம் வேற யாருகிட்டையும் கிடையாது. அதானே, உன் அக்கா கறிய விட்டு கொடுக்க மாட்டியே. நான் எதுக்கு அவளை விட்டு கொடுக்கணும்? இப்ப முதல்ல என்னை இறக்கி விடுங்க. அவ வந்தானா அவ்வளவுதான். ஐயோ சும்மா இடுபடியுமா? அம்மா வந்தா ஒன்னும் சொல்லாது. ஜோலி, அம்மா வந்துட்டு தம்பி வந்துட்டோம். அடியே, இங்க என்ன இது? என்ன கூத்து? ஒழுங்கு மரியாதையா கீழே இறங்கி போ. பிள்ளைய என்கிட்ட விட்டுட்டு இங்க வந்து கொஞ்சிட்டு உட்காந்துருக்கியாக்கும். நல்லா கேளு, நான் சொன்னேன். படையமாவும் அப்பாவும் கேட்கல. அம்மா கோவப்படுன்னு சொன்னா அப்பா சொல்லிச்சு. அவ கடற்கரை ராட்சசி அப்படி சொல்லிச்சு. அடப்பாவி, நல்லா போட்டு கொடுக்குறீல. ஏயா உமருக்கு என்ன பார்த்தா ராட்சசி மாதிரி தானே இருக்கும், பின்ன வேற எப்படி இருக்கும்? அவளை நல்ல மோகினி பிசாசை தூக்கி வச்ச மாதிரி தூக்கி வச்சிருக்கீரு. என்ன கண்டா மட்டும் உமருக்கு ராட்சசி ஆயிருதா? அதனடி மோகினி பிசாசு? அடியே வாயை திறந்து பதில சொல்லு. இனி என்னத்து கிழிச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா இறங்கி கீழே போய் வேலையை பாரு.
அதை விட்டுட்டு அவர்கிட்ட கொஞ்சினதெல்லாம் போதும். ஏன் அனிதா, அன்னைக்கு அத்தான் ஒன்று தூக்குனாராமே, எல்லாரும் சொல்லிதான் எனக்கே தெரியுது. அதனால தான் எல்லாரும் என்ன தூக்க சொன்னாங்களாம். அதான் அத்தான் தூக்கி வச்சிருக்காரு. நல்லா இருக்குல்ல? இருக்குது இருக்குது, போதும் போதும், இறங்கி போய் வேலையை பாரு. ஐயோ, ஏன் அனிதா ரொம்ப வயிற்றுச்சல்ல இருக்க? வாயில நல்லா வந்துடும் பார்த்துக்க. ஏதோ ஒரு நேரம் சரி தூக்குனா தூக்கிட்டு போறாருன்னா அதே சாக்குன்னு என் புருஷனை தூக்குன்னு தூக்க வச்சு பாவம் அவரு கழுத்தெல்லாம் கூன் போட்ட மாதிரி இருக்கு. மரியாதையா இறங்கிப்போ. அனிதா, நான் உன்னோட 5 கிலோ கம்மியாக தான் வெயிட் இருக்கேன். பின்ன ஒன்று தூக்கும்போது அத்தானுக்கு கூன் விழலையா? என்ன தூக்கும்போது மட்டும்தான் கூன் விழுந்திருக்கா? இது சரியான கல்வி தானே? படையம்மா வெயிட் கம்மியாக இருக்கு, நீ வெயிட் கூட இருந்து ஒன்று தப்பா தூக்குதுல, படையம்மாவே தூக்கிட்டு போட்டுமே, எதுக்கு கோவப்படுற? இல்ல, எனக்கு வாயில நல்லா வந்துடும் பார்த்துக்க. என்னடா நீயும் வரியா? அப்ப வா. என்ன அனிதா பாக்குற, நீயும் வா. ஆமாடி, எனக்கு வேற வேலை இல்ல, சோத்த போட்டு வச்சிருக்கேன், வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. அனிதா, இங்கே எடுத்துட்டு வாயே, எல்லாரும் மொட்டை மாடியில உட்கார்ந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் என்னால முடியாது, பொங்கி வச்சாச்சு, அவளை போய் எடுத்துட்டு வர சொல்லும். எதுக்கு அனிதா? அப்போ அத்தானே நீ தூக்க சொல்லுவியா? ஆமாடி, எனக்கு வேற வேலை இல்லை பாரு, ஒழுங்க மரியாதையா போய் சாப்பாடை எடுத்துட்டு வா. நானும் வரேன், எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டு வந்தாதான் உட்காந்து சாப்பிட முடியும். அதை விட்டுட்டு தூக்குன்னு என்ன சின்ன பிள்ளையா நீ? அப்பவே சொன்னேன் இறக்கி விடுங்க, அனிதா வந்தா கோவப்படுவான்னு. நீங்க கேட்டீங்களா? அனிதா வந்த பிறகு இறக்கி விடுறேன், அவ கோவப்பட்டாதான் அழகா இருப்பான்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, என் அக்கா கறிக்கு எம்பிட்டு கோவம்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாயை முடிக்கிட்டு போய் சோத்த எடுத்துட்டு வா. அனிதா, நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்ற, ஆனா கடுக்கு போட்டா பட்டு பட்டுன்னு வெடிச்சிடும் பார்த்துக்க. அம்பட்டு கோவமா இருக்க. எல்லாம் உங்களை சொல்லணும், அவளை தூக்குங்கன்னா இந்த உங்க ஆசைக்கு தூக்கி வச்சுட்டார்ல, போதுமா? சந்தோஷம் தானே? என்ன பாடுபடுத்தி அடிக்கிறா, லேசுப்பட்டவா கிடையாது. காலையில எங்க ஆத்தரா வந்து கிழிக்கும் போதே நல்லா வாங்கி கட்டிடின்னு ரூம்குள்ள உட்காந்துருக்கணும், அப்ப சரியா வந்திருப்பா. அடியே, உனக்கு மனசு கேட்காதுன்னு எங்களுக்கு தெரியும். சரிப்பா, வாங்கப்பா போவோம், இல்லைன்னா அனிதாக்கு இன்னும் கோவம் வந்துடும். எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுவோம், சரியா? சரிடா, வாங்க தான் போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரன். ஹாய் மகேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி, எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? அனிதா, உன் மகன் எவ்வளவு புத்திசாலி, நீ முட்டாள்தான். செல்லக்குட்டி எவ்வளவு ராஜதந்திரம், நான் நல்லா இருக்கிறேன். தங்கம், நீ எப்படி இருக்கிறாய்? சூப்பர் சூப்பர் ஃபேமிலி. குட்டீஸ் 2 பிள்ளைகள் அழகாக இருக்கிறார்கள். அனிதா, விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை, உன் கணவன் தான் பாவம், உன்னிடம் வந்து கஷ்டப்படுகிறார் அப்படின்னு அபிதாக்கா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அனிதா, பதில் நீ தான் சொல்லணும். என்ன அபிதாக்கா இப்படி சொல்லிவிட்டியே? ஏன் மவன் ராஜதந்திரமா இருக்கானா? எல்லாம் என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். நீங்க என்ன இப்படி சொல்லிவிட்டியே? 2 பிள்ளைகள் நல்லா இருக்காவளா? நீங்க எப்படி இருக்கியே? விட்டு கொடுத்தா கெட்டு போகுது இல்லையா? அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? பிறவி குணத்தை மட்டை வச்சு கட்டினாலும் மாறாதுன்னு சொல்லுவாவா? அப்படித்தான் நான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கியே? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? அக்கா, இந்த ஐஸ்வர்யாவை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு என் மாமனை மேல நின்றுக்கிட்டு தூக்குங்கிறாளே, இவளுக்கு விட்டு கொடுத்தா ஏன் தெருவோட போக வேண்டியதான். ஹாய் சங்கீதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அனிதாக்கா, யுவர் சன் சோ கியூட் சூப்பராக பேசுகிறான். அனிதாக்கா, கோவப்படாமல் இருங்க. ஐஸ்வர்யாக்கா, யுவர் சன் சோ கியூட், ஸ்மைல் சோ கியூட். ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச். எல்லாரும் ட்ரெஸ் சூப்பர் மாமா, ஐ லைக் யூ. அனிதாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சங்கீதா சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கியே? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? அத்தானுக்கு ட்ரெஸ் செலெக்ஷன் நான் தான் பண்ணேன், அதான் நல்லா இருக்குல்ல. 2 பிள்ளைகளும் நல்லா இருக்காவோ? என் மவன் சூப்பராக பேசுகிறானா? எல்லாம் இந்த அனிதாக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். வேத ஒன்று போட்டா சொரம் நம்மளுக்கும் அந்த மாதிரி தான். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாந்திகாசி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? 5 பேரும் சூப்பராக இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் அதை விட சூப்பர். அத்தான் என் அக்கான்னு போட்டு விட்டார், மனசு கொஞ்சம் வலிக்குது. எனக்கு அவ்வளோ பெரிய வயசு ஆகலை. இனிமேல் கொஞ்சம் அனிதாவை திருத்துற மாதிரி காமிங்க. அனிதா 2 பேரும் வீட்டில் இருக்க சாத்தியம் கிடையாது. யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போகிறது
நல்லது. உங்கள் பையன் உங்கள் கூட இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவ சும்மா இருந்தா சும்மாவே விட மாட்டான். அவன் என்றைக்குமே பெரியம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். இப்போ கூட பாருங்கள், பெரியம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிக் கொடுக்குறான். ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ குட்டி பையன், 2 குட்டி பையனும் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு நிறைய ஹார்ட் விட்டுருக்காங்க சாந்தி அக்கா. அதான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? சாந்தின்னு சொல்லிட்டா மனசாரிருமா? அக்கான்னு சொல்லிட்டேனா? சரி, உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு சொல்லுங்க, அப்படியே கூப்பிட்டுருவோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? என்ன எல்லாரையும் அத்தானே கண்ணு போட்டுருவிய போல இருக்கே. அத்தான்னு சொல்லியிருக்கியே. உங்களுக்கு அத்தா சூப்பராக தெரியுறாவளா? ட்ரெஸ்ஸு நான் தான் செலெக்ஷன் பண்ணேன். நல்லா இருக்குல்ல? அப்புறம் 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கியே. எங்கள் அத்தானுக்காக தான் அவள் இருந்தால் இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டேன். ஒரு வாரமாக இருந்துட்டு போறா. நான் இருக்கட்டும் நினச்சாலும் நீங்கள் விரட்டி விட்டுருவே போல இருக்கே. சாரி, ஒரு வாரமாக இருந்துட்டு போகுது. என்ன செய்யறது? என் அத்தா முகத்தில் இப்போ தானே சிரிப்பை பார்க்க முடியுது. 2 பிள்ளைகள் நல்லா இருக்காவளா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அருண் எப்படி இருக்கான்? சின்னவனுக்கு அஸ்வின்னு பேர் வைக்க சொல்லியிருந்தாவோ, அதனால அவனுக்கு அஸ்வின்னு பேர் வச்சிருவோன்னு இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஹாய் சௌமியா சிஸ்டர், நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? என்ன சௌமியாக்கா, சௌக்கியமா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கியே? ஹாய் ராதிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அனிதா மகன் வேற லெவல், பாட்டி ஐஸ்வர்யா அக்கா வேற லெவல், காமெடி சூப்பர்னு நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. என்ன ராதிகாக்கா, நல்லா இருக்கீங்களா? அனிதா மகன் வேற லெவல்னு போட்டிருக்கியே. என் மவன் என்ன மாதிரி தான் துருன்னு இருப்பான். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஹாய் ராதிகா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஹாய் சாந்தி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அபிதா ஆண்டி, ஐ லவ் யூ so மச் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சௌமியா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரன் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் ஷேரிங்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் காயத்ரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்லம், கியூட், சூப்பர் ஐடியா. தங்கம் கியூட், சூப்பர். ஐசு ஹாப்பி. அனிதாவுக்கு ரோஸ்ட். ஐசு மாமியாருக்கு ஹாப்பியாக இருக்கு. அனிதா செல்லம் கியூட், ஐசு செல்லம், அருண் கியூட் செல்லம் பாய். அத்தான் உங்கள் ஃபேமிலி சூப்பர், உங்கள் வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர். ஹாய் காயத்ரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கும் உங்களை எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஹாய் காயு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்ன காயத்ரி அக்கா, இப்படி சொல்லிவிட்டியே? எங்க வீடியோ நல்லா இருக்கலாம் சரிதான், அனிதாவுக்கு ரோஸ்ட்னு சொல்லிட்டியே. இது எப்படி நடந்தது? எனக்கு தெரியாம போச்சே. எல்லாம் இந்த வாலுப்பைய பண்ற வேலையா தான் இருக்கும். இவனையும் கண்காணிக்கணும். எப்ப பார்த்தாலும் படியம்மான்னு அவ பின்னாடி எல்லாம் அலைதான். என் பிள்ளை எனக்கு உதவியா இருப்பான்னு பார்த்தா அவளுக்கு உதவியா இருக்கான் போல. என்னன்னு பாக்குறேன். ஹாய் தெய்வம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ so மச் ஆண்டி. ஹாய் தெய்வம் அக்கா, சூப்பர்டா குட்டி பையான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன தெய்வம் அக்கா, லூஸ் அனிதா அப்படி இப்படின்னு கமெண்ட் போடுவீல, இன்னைக்கு ஒன்றையும் போன காணும். என்னைய போட்டு கிளிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு என்ன கிளிக்காம விட்டு போட்டியேன்னு பார்த்தேன். நிறைய ஹாட்டு போட்டிருக்கியே, சிரிச்சிருக்கியே. எல்லாம் யாருன்னு என்ன பார்த்தா என் மாவன் எனக்கு எதிராக ஏதாவது பண்ணினா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. நாளைக்கு வைக்கிற வேட்டு. ஹாய் லல்லி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் உடுப்பு நல்லா இருக்குக்கான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லலி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தம்பிக்கு அஸ்வின்னு பேர் வைங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக தம்பிக்கு அஸ்வின்னே பேர் வைக்கிறோம். என்ன லலி சிஸ்டர், எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? தம்பிக்கு அஸ்வின்னு பேர் வைக்கணுமா? கண்டிப்பாக வச்சிருவோம். அஸ்வின்னே கூப்பிட்டா போச்சு. இந்தா சிரிச்சிட்டு நிற்கிறார்ல மாஸ்டர் அஸ்வின்னு. தம்பி உன் பேரு அஸ்வின்னு வைக்க சொல்லிட்டாங்க. உன் பேரு அஸ்வின், சரியா? ஹாய் ஹஜிகா, எப்படி இருக்கீங்க? மாமா சூப்பரா இருக்கீங்க மாமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பரா இருக்கனா? வாங்க நேர்ல எங்க வீட்டுக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஹஜிகா சிஸ்டர், இப்படி கமெண்ட் பண்ணிருக்கியே? மாமா சூப்பரா இருக்காவளா? இது நல்லா இருக்கே. எல்லாரும் என் மாமா மேலேயே கண்ணு வைக்கிறீங்களே, என்னத்துக்கு? ஹாய் ஹஜிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 5 பேரும் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். அனிதா மகன் வேற லெவல், சூப்பர். பாட்டி ஐஸ்வர்யா அக்கா வேற லெவல்னு நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா அனைவரும்? அனிதா அக்கா சூப்பர் அப்படின்னு நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹஜிகா சிஸ்டர்.
அஜிகா சிஸ்டர் எல்லா ஹார்ட்டையும் வாங்கிக்கிட்டேன். எல்லாம் எனக்கு தானே. எங்க மாமியாரா நல்லா இருக்காவா? எனக்கு எதிரா திட்டம் போடுறாங்களா? எல்லார் திட்டத்தையும் எப்படி கலைக்கிறேன்னு வேடிக்கையை பாருங்க. தெய்வம் ஆண்டி, அடே குட்டி பையாவோ படியம்மா, சூப்பரோ சூப்பர். உடம்பு 2 பேருக்கும் சரியாச்சான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. 2 பேருக்கும் சரியாச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் மாசிலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அருண்குட்டி, நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. அனிதாவுக்கு நல்லா வச்சு செய்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது ஐஸ்வர்யாவோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. அருண்குட்டி பண்ணுற ஹெல்ப்பால் குட்டி பையன் ரொம்ப அழகாக இருக்கான். 4 பேருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. ட்ரெஸ் எல்லாருக்கும் வேறு லெவலாக இருக்குது. உனக்கு பிடிச்ச மாதிரியே ஆனந்த் என்று பெயர் வைடி தங்கம். அருண்குட்டிக்கு என்ன பிடிக்குதோ அது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், சரியா? அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் மாசிலா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தம்பிக்கு ஆனந்த் என்ற அஸ்வின்னு பேர் வச்சுட்டோம். அதாவது பேர் இனிமேதான் வைக்கணும். நான் அப்படியே முடிவு பண்ணிட்டேன். அக்காவுக்கு அஸ்வின்னு பேர் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அஸ்வின்னே பேர் வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிறது ஓகேன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மிஸ் யூ ஆண்டி. தேங்க்யூ ஸோ மச். என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கியே? என் மவன் என்னை வச்சு செய்கிறானா? என்ன செய்யறது? அவனுக்கு பெரியாத்தா தான் பிடிச்சிருக்கு. என்னை விட அவளை எப்படி தான் பிடிக்குதோ தெரியல. முதல்ல என் புருஷனை சொக்கு பொடி போட்டு மயக்கனா, இப்போ என் மவனையும் மைக்கில் வச்சிருக்கா. எப்படி வலிக்கு கொண்டு வரனே தெரியல. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஆனா சின்னவாள் இருக்க அஸ்வினு, அது என் பக்கம்தான். என்னதான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அனிதா சன் வெரி கியூட் டாக்கிங், ஐ லவ் ஹிம் அப்படின்னு நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அனிதா சன் வெரி கியூட்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவ அப்படித்தான் திருன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை. என்ன கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அனிதா மாவன் எப்படி இருப்பான்? அனிதாவை மாதிரி தான் நல்லா இருக்காம்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஹாய் லட்சுமி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸ், அனிதா அக்கா, அண்ணா, குட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச் அக்கா. 5 பேரும் சூப்பரா இருக்கீங்க. ஹாப்பி ஃபேமிலி. அருண், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அருணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? எங்கள் எல்லாருக்குமே அருணை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அருண்கிட்ட பேசுங்க. ஹாய் லட்சுமி ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்னையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் உங்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசவும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் பிரபா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் அனிதாக்கா, வீடியோ சூப்பர். எல்லாரும் ட்ரெஸ்ஸும் சூப்பர் அக்கா. 2 தம்பியும் ஸ்மைல் சூப்பர் அக்கான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் பிரபாக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? 5 பேர் ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்கா? எல்லாம் இந்த அனிதாவோட செலெக்ஷன் தான். இந்த ஐஸ்வர்யாக்கு ஒரு இளவும் தெரியாது பார்த்துக்கோங்க. எல்லாம் நான் செலக்ட் பண்ணுறதுனால தான் நல்லா இருக்கு. எங்கள் அத்தானுக்கு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறதுனால தான் சூப்பராக இருக்குது. ஹாய் பிரபா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் அம்மா சொரியோட போய்க்காரி அம்மா. நானும் தான் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணேன். எங்கள் அம்மா மட்டும் பண்ணாலும் உங்ககிட்ட பொய்யோ சொல்லுது. ஹாய் அரிசோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செம்ம சூப்பர். டுடே எபிசோடு குட்டி செல்லம் ஐடியா சூப்பர். நல்லா பேசுகிறான். எல்லாரோட ட்ரெஸ்ஸும் சூப்பர். அருண் குட்டி செல்லம் அழகாக பேசுகிறது போல். குட்டி பேபி தங்கமும் நல்லா பேசணும், கேட்க ஆசையாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. குட்டி பையா, நீனும் அரிசோ ஆண்டிகிட்ட பேசு. ஹாய் அரிசோ சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். என் தம்பி இப்போதான் லேஸாக பேசுகிறான். அவனுக்கு நான் சொல்லி கொடுத்து பேச சொல்கிறேன் உங்ககிட்ட. ஹாய் அரிசோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். குட்டி பையன் பேசணுமா? அவனை பேச சொல்கிறேன். ஆண்டி சொல்லுடா, ஆண்டி அப்படி சொல்லு. இப்போதான் குட்டி பையன் பேச ஆரம்பிக்கிறான். பேச பேச நல்லா பேசினதும் நான் உங்களுக்கு அவனை பேச சொல்கிறேன், சரியா? ஹாய் என்றும் நேசமணி சமையல் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்.
ஹாய் நேசமணி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அருண் இன்னொரு சேனல் தனியாக வச்சுருக்கேன். பூரா அருணோட சட்டை, அருணோட கதை தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் எந்த ஸ்க்ரீனில் என் வீடியோ வைக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்க. பூரா சின்ன பிள்ளைங்களோட அருண் எப்படியெல்லாம் சண்டை போடுறான் தெரியுமா? அந்த வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இந்த அருண் பெயத்துல தாங்க முடியல. புழுன்னு தனியா வீடியோ போட போறேன்னா அதான் அவனுக்கு ஒரு சின்ன பிள்ளைகள் சேனல் வச்சு கொடுத்தோம். அதுல பூரா அவன் இன்னொரு பாட்டி கூட சேர்ந்து எப்படியெல்லாம் சண்டை போடுறான்னு பாருங்க. பூரா அவனோட கதைகள் தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. நீங்க எல்லாரும் வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறக்காம எல்லாரும் எங்க வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.